நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, காமெடி பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கள மட்டும் தான் பார்க்கணும், வேற எங்கேயுமே பார்க்கக்கூடாது. இவங்களை சிரிக்க வைக்க போகிற அந்த பெர்ஃபார்மர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி வீரன் படத்தில் ஒரு கவர்ச்சி ஆட்டம் போட்ட ஒரு கவர்ச்சி நாயகி தான் உள்ள வெயிட் பண்ணுறாங்க. அந்த நாயகி யார் அப்படிங்கிறத நம்ம லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். இப்படித்தான் குத்தணும். ஏ ஆத்தா, உன் பேர் என்ன, எந்த ஊரு? சார் வணக்கம் சார். சார் இது வரைக்கும் ஒரு 30 எபிசோட் தாண்டி இருக்குமா? 35 நினைக்கிறேன். அப்போ பொசிஷனை கரெக்டாக எடுக்கலாம்ல? இந்த நிகழ்ச்சியில சிரிக்க வைக்கிறதுக்கே என்ன கூப்பிட்டுருக்கீங்க. அப்படி யாரும் சொன்னாங்களா? சொல்லி தான் அனுப்புனாங்க. ஆனா நான் வரும்பொழுது இந்த 3 பேரையும் பார்த்தேன். ஓகே. இந்த 2த்தையும் கணக்குலயே சேர்க்கல. ஏன்? நான் டார்கெட் வச்சதே மேடத்தை தான். அடா பாவி, சிரிக்க வைக்கிறதுக்கா? அத இந்த பாட்டி வந்துச்சு பத்தியா, அது சிரிக்க வச்சுட்டு போயிருச்சு. அப்ப நீங்க இப்போ என் பாடு இங்க தெரியும். இப்போ இவராச்சும் பரவாயில்ல, மங்களகரமா குங்கெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு கலையா இருக்காரு. ஆனா கொஞ்சம் பல்கா இருக்காரு, அது வேற விஷயம். அவரு எதுக்கு வந்திருக்கன்னு கூட தெரியாம வந்து உட்காந்துருக்காரு. அது சரி, நான் கேட்க நினைச்சேன் நீங்க யாரு என்ன. அதாவது மேடம், ஹலோ, நான் கேட்டேன். இருக்கியா சரி, உனக்கு என்னை பத்தி தெரியல. அவங்க புதுசா வந்திருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லிடுறேன். என் பேர் பாலாஜி சார். நான் வடிவேல் சார் மாதிரி பேசுவேன், அவர் மாதிரியே நடிச்சு காட்டுவேன். அதனால எல்லாரும் வடிவேல் பாலாஜி இருக்கியா வரேன். அதனால வந்து வடிவேல் பாலாஜின்னு பேரை மாத்திட்டாங்க. நான் வடிவேல் மாதிரி பேசுறேன்னா எனக்கே கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. நான் ஆரம்பிச்சிடறேன் சார். நான் அது என்ன கெட்டப்னு கேட்டனே. அப்படி கேட்கணும். ஓகே. அவதார் சிங். என்ன சிங்? அவதார் சிங். அவதார்ன்றீங்களே, அப்படி என்ன தவுத்தீங்க? நீ வந்ததுலேருந்து ராங்கா தான் போயிட்டு இருக்கேன். சரி. சின்ன வயசுல என் பாட்டி தூங்கும் பொழுது அவங்க சுருக்கு பைய அவுத்துருக்கேன். அப்புறம் சில மூட்டை முடிச்சு அவுத்துருக்கேன், நிறைய அவுத்துருக்கேன். அப்படியா? அர்ஜென்ட்டா இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்த நிறைய அவுத்துருக்கேன். சரி. அதனால எல்லாரும் என்ன அவதார் சிங்குன்னு கூப்பிடுறாங்க. நீங்க சிங்கா உண்மையிலே? கொஞ்சமாச்சும் நம்பி தொலையா. சொன்ன நான் சிங்குனா வெள்ளையா இருப்பாங்க, நீ நல்லா கருப்பா இருந்துகிட்டு சிங்குங்கிற. கொஞ்ச நேரம் வெயில சுத்தி பாரியா, கொஞ்சம் நெஞ்ச வெயில் அடிக்குது. ஆப்பிள் கலர் இருந்தேன் நானு, இந்த வெயில சுத்தி சுத்தி இந்த கலர்ல ஆயிட்டேன். இந்த கலர் மதுரை பாஷை பேசுறாரு சிங்கு.
சிங் அதானே குட் கொஸ்டின். என்னவா? யாரை ஏமாத்த பாக்குறேன்? மதுரை பாஷை பேசுறாரு சிங்கு அப்படிங்கிறாங்க. ஹலோ மேடம், நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணாலும் மற்றவங்களுக்கு புரியப்படாது, தெரியப்படாது. மதுரை பாஷை பேசுறேன், திருநெல்வேலி பாஷை பேசுறேன், அதெல்லாம் கேட்கக்கூடாது. சிங்கின்னு வந்துட்டோமா, கெட்டப்ப போட்டோமா, பேசுறோமா, அதை மட்டும் தான் கேட்கணும். ஏன் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? ஒரு மனுஷன் கெட்டப்ப போட்டது பேசுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? அதுவும் கரெக்ட் தான். சொல்ல கூட முடியல. நீங்க எப்படிலாம் கேட்க கூடாது. அவரும் நான் வடிவேல் மாதிரி பேசுறேன்னு எல்லா எபிசோடும் வராரு. எங்க பாத்தீங்களா? பேசினாரு நாங்க கேட்டோமா? ஏன் உனக்கு? பஞ்சாப்ல போயிட்டு எங்க பஞ்சாப் நல்லா பஞ்சாப் பரதேசி மாதிரி இருந்துகிட்டு பஞ்சாப். உனக்கு மட்டும் நல்ல டைலாக்கா கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு பஞ்சு டைலாக் கூட கொடுக்கவே இல்லை. நான் கான்செப்டை மட்டும் சொல்றேன், நீ மட்டும் பஞ்சா அடிச்சுட்டு போ. ஓகே கண்டினியூ கண்டினியூ. அதாவது பஞ்சாப்ல ஒரு பெரிய கடை வச்சு முன்னேறலான்னு கடை திறந்தேன். ஓகே. என்ன கடை தெரியுமா? என்ன கடை? முடிவெட்ட கடை. ஓ காட். கடை வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த ஊர்ல யாரும் முடிய வெட்ட மாட்டாங்க, சேவை பண்ண மாட்டாங்க. அந்த கடை இழுத்து மூடிட்டு நேரா இங்க வந்திருக்கேன். இங்க வந்தா நீங்க இங்க என்ன கூப்பிட்டு இங்க 3 பேர் சிரிக்க வையின்னு சொல்றீங்க. ஏன் பொழப்பு சிரிப்பா சிரிச்சிட்டு கிடக்கு? நான் எப்படி சிரிக்க வைக்க முடியும்? சரி அவரை சிரிக்க அவர் தெரியுமா? சார் தெரியும். அவரால தான் நான் பஞ்சாபுக்கு ஓடுனேன். ஏன் இந்த என்ன மாதிரி காரணம்? கார் வச்சதுல என்ன ஒரு காரணம்? மனுஷன் அவஞ்ச கறிக்கு அட்ரஸ் கேட்கலாம். ஒசாமா பில்டன் அட்ரஸ் எல்லாமே என்கிட்ட வந்து கேக்குறது. நீ அந்த அட்ரஸ் கேட்டு கேட்டே நான் ஒசாமா பில்டன் மாதிரி ஆக்கிட்டேன். ஒரு மனச்சாட்சி வேற உனக்கு. வரும்பொழுது வாட்டர் பாக்கெட் குடிக்கிறதுக்கு பதிலாக பெபிகால குடிச்சிட்டு வந்துருக்காரு. நிற்கிறேன் பாய கூட திறக்க மாட்டாங்க. ஏதாவது கேள்வி கேட்கணுமா அவர்கிட்ட? ஒன்றும் கேட்க வேண்டியது. அவர் கேட்டாலும் என்ன கேள்வி கேட்பாரு? வேற என்னத்தை கேட்க போறாரு? உங்களை இமிட்டேட் பண்ணிட்டாங்க. ஆமா சார், சிங்கினும் போது எந்த இந்தியும் பேசணும்னு சொல்றீங்களா? இந்தியில அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன். ஐயோ அதுக்குள்ள மறந்து போச்சே. ஆப்கா ஆப்கா பச்சாக்கே. என்ன கேட்க வரீங்க? அதாவது அவருக்கு எப்ப டெலிவரின்னு கேட்டேன். எதனால அப்படி கேக்குறீங்க? இல்லையா அங்க பாதி அங்க பார்த்தேன். அவரு வந்து உதயம் தேட்டரான வந்தாருன்னா அவரு தப்ப வடப்பள்ளி வந்து நிக்குது. ஆனா அதுதான் அவருக்கு ஐயா சிக்கையா அது சிக்கா எப்படி சிரிக்குது வாரியா, எப்படி சிரிக்குது வாரியா, எப்படி சிரிக்குது வாரியா. ஐயா நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஏன் மேடம்? இவங்கள சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லி நீங்களே தான் சிரிச்சுட்டு. என்ன பண்றீங்க? அத நான் அப்பவே சொல்லல, ஏன் பொழப்பு சிரிப்பா சிரிக்குது. பாவம் வலி வந்துருச்சு நினைக்கிறேன். எப்பவுமே இப்படியே இருக்காரு. சீக்கிரமா போன் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ்க்கு 108 இப்ப பிரியா வருதியா? 108க்கு போன் பண்ணி பட்டுனா ஒரு தூக்கி போய் ஆள விட்டு பாருங்க. இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான் நீங்க செய்யல அவங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு. என்ன செய்யல? கால்ல விழுந்து கெஞ்சல. இது இன்னைக்கு நேத்து நடந்ததா பரவாயில்ல, நான் கால்ல விழுவேன். இது காலங்காலமா நடக்கிற நம்ம கலாச்சாரம். இன்னைக்கு நான் அசிங்கப்படுறேன், இன்னைக்கு நான் அசிங்கப்படுறேன். அவதார் சிங் சூப்பர் சார். முடிஞ்சிருச்சு முடிச்சு முடிஞ்சு சார்.